இன்றைய பஞ்சாங்கம் மே 14, 2026 14/5/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் வியாழக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 10:35 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி காலை 11:22 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த அமிர்த யோகம். சிம்மம் மற்றும் கன்னி ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், செவ்வாய், புதன்; ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இன்று இரவு 10:35 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால இரவு 10:35 வரை சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பிறகு கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. அதனால் இன்னைக்கு உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, கடன் அல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தும். தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி பேசுவீங்க. அடுத்தவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அடுத்தவங்க அப்படி பண்ணிட்டாங்க, என்ன அவன் அப்படி அவமானப்படுத்திட்டான்ட்டு அடுத்தவங்களை பற்றியே பேசுவீங்க. குறிப்பாக தம்பி தங்கைகளின் நினைவு உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களால் உங்களுக்கு சங்கடங்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வார்த்தை குழப்பம் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன விரயங்கள் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால இன்றைக்கி உங்களுக்கு ஸ்லீப்லேயும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இருக்காது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு உதவி செஞ்சவங்களை பற்றியே இன்றைக்கி விமர்சனம் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துக்கு எடுக்கக்கூடிய முயற்சி, குறிப்பாக வேலை விஷயமாவோ படிப்பு விஷயமாவோ இல்லை உங்கள் வியாபார விஷயமாவோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தில் வார்த்தையை விடுறீங்க, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்கள் விஷயத்தில் நல்ல பேர் எடுத்திருக்கீங்க, அந்த நல்ல பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால உங்கள் பேரில் ஒரு நம்பகத்தன்மையற்ற சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள். உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. இன்றைக்கி உங்களுக்கு வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு அனாவசிய பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது. என்னதான் நல்ல விஷயம் பேசினாலும் இன்றைக்கி காலை 10:30 மணிலேருந்து 10:25 அப்புறம் சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு போகும்பொழுது உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அது வரைக்கும் உங்ககிட்ட என்ன பேசினாலும் நீங்கள் என்ன பேசினாலும் உங்ககிட்ட அன்பு பாராட்டுவார்கள். காதல் விஷயத்தில் இன்று உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சந்தோஷத்திற்கு செலவுகள் ஏற்படும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை தரும். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால உங்களுக்கு 2 கட்ட நிலைமையில் இருப்பீங்க. வேலை விஷயத்தில் வளர்ச்சி இருக்குது, குடும்ப விஷயத்தில் சங்கடம் ஏற்படும். பண விவகாரங்களில் இருந்த தடைகள் விலகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படும். வருமானத்தில் சந்தோஷம் இருக்கும், ஆனால் மருத்துவ ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சுயமரியாதை உயர்வு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் குழந்தைகளும் சரி, உங்களுடைய வியாபார விஷயத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸும் சரி,
நல்ல மதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. இன்று வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். உங்களுடைய வருமான அதிகரிப்பின் காரணமாக கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அஜீரண கோளாறு அல்லது உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், இது ரெண்டுலேயும் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன், தசம மற்றும் லாபஸ்தானங்களில் இன்றைக்கி ராத்திரி 10 மணிக்கு மேலே லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வரார். அதனால் உங்களுக்கு பகல் வேளையில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் அலைச்சல் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதிகமாக வேலை பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி உங்கள் உடல் சோர்வுக்கு காரணம் நீங்கள் அதிகமாக தேவையில்லாத அலைச்சலை சந்திக்கிறதுனால தான். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா சந்தோஷத்தை தரும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவீர்கள். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை அமைகின்ற சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் தனலாபம் ஏற்படும். இதில் வருமானம் வர்றதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மூலமாகவும் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கும். இதில் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆதாயத்தின் மூலமாக உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சற்று மன உளைச்சல் ஏற்படும். மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால பொறுமையுடன் பேசுவது நல்லது. வார்த்தை கோபத்தின் காரணமாக சங்கடத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் மத்தியில் உங்களுக்கு நல்ல மரியாதை ஏற்படும். பகல் 10 மணி வரைக்கும் செலவாக இருக்கக்கூடிய விஷயம் மத்தியானம் 1 மணிக்கு மேலே வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தில் இத்தனை நாளாக நீங்கள் ஸ்லோவாக இருந்திருப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆப்போசிட் ஜெண்டர், நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணும், நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணும் தங்களுடைய காதலை தைரியமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற லாபகரமான நாள். கடக ராசி. ராசிநாதன் 9ஆம் இடத்துல புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி அதிகப்படியான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனாவசிய செலவுகளை தவிர்க்கிறதுக்கு நல்லது. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயம், நீங்கள் எதிர்பாலினத்தவர்கிட்ட வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான முயற்சி விரயங்களை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்களுக்கு உங்களுடைய வெற்றி செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்படுறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான மனசு அலபாயறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மனக்குழப்பம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடன் செலவுகள் அதிகரிக்கும். தந்தை வாங்கின கடனை தந்தைப்பட்ட கடனை நீங்கள் அடைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்களான்னு எதிர்பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. 2ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். தாயாரிடம் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமான குறைபாடு இருக்காது. வருமானம் இருக்கும். தொழில் ரீதியான வருமானம் இருக்கும். ஆனால் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெற்றி சம்பந்தமான விஷயங்களில், வழக்கு சார்ந்த விஷயங்கள் அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பாருங்கள். இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியும் செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியான பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்துவாங்க. அதனால் இன்றைக்கி அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதப்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் வருவதில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நீங்கள் நல்ல அறிவார்த்தமாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய வகையில் இருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாமதமாகும். பதவி சார்ந்த விஷயங்கள் அல்லது மரியாதை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இடமாற்றம் அல்லது
பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பதவி கிடைக்க வேண்டிய இடத்துல கூட உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பால் இனத்தவர்களால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி, இன்னைக்கு தப்பான வார்த்தைகளை பேசி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை வரும். அதனால் வெளியாட்களிடம் நீங்கள் நிதானமாக பேசுவீங்க. தந்தை வழி உறவுகளுடன் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருக்கக்கூடிய வழக்குகளில் இன்னைக்கு ஓரளவுக்கு சுமூகமான தீர்ப்புகள் வரும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே அல்லது சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே அதில் உங்களுக்கு தேவையில்லாத கோபத்தினால அல்லது உங்களுடைய தலகணத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு சொலேசே ஆன்மீகத்தில் தான், அதாவது கடவுள் நம்பிக்கை தான் உங்களுக்கு இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கும். மனசில் தேவையில்லாத கோபம் இருக்குது. அந்த கோபத்தை வார்த்தையாக வெளிப்படுத்துகிறீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இன்று அனாவசிய வாக்குவாதங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆனால் அனாவசியமாக பேசாதீங்க. ஏன்னா பெரிய இடத்துல பேசும்பொழுது கொஞ்சம் மரியாதையாக பேசணும், கொஞ்சம் பதவிசாக பேசணும். இன்றைக்கி இடம் பொருள் லேவல் தெரியாமல் பேசிட்டு சங்கடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். அவசரப்பட்டு பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய திமிர்த்தனமான பேச்சோ அல்லது உங்களுடைய பிடிவாதமான பேச்சோ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு உறவுகள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை பேசி சங்கடப்படுத்திக்கிறீங்க. உங்களுடைய பங்காளி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. பங்காளிகளால் உங்களுக்கு வரவேண்டிய லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும். அவங்கக்கிட்ட வம்புக்கு இழுத்து சங்கடப்படுத்துகிறீங்க. அதனால் உங்கள் பேரில் வன்மத்தை வச்சுட்ருக்காங்க. உங்களை எங்கேயாவது சிக்கலில் மாட்ட வைக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. இன்று வீண் பேச்சுக்கள் சிக்கலில் முடியும். கன்னி ராசி, பகல் வேளையில் அதாவது ராத்திரி 10:35 வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துவார். ஏன்னா ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறார். அதனால் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான முயற்சிகள், வேலை ரீதியான முயற்சிகளில் சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் உதவியை கொண்டு வேலை மாற்றம் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இரவு 10:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டமம் ஏற்படுறதுனால வீட்டில் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறீங்க. 4 கிரக சேர்க்கை அஷ்டமஸ்தானத்தில். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் உஷ்ணம் சார்ந்த விஷயங்களால் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வெய்ய காலம் வேற, உடம்பை கூலாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய தந்தை வீண் பேச்சுக்களால் சங்கடத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கும் பிடிவாத குணம், உங்கள் அப்பாவுக்கும் பிடிவாத குணம். அதனால் பேச்சில் சங்கடம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப நிம்மதி கெடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். வெளியில் நட்புகளுடன் இனிமையாக இருப்பீர்கள். வீட்டுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு நிம்மதி இல்லை. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் தரக்கூடிய வார்த்தைகளால் சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். காரணம் என்னென்னா புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறார். இந்த புதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு எதிரி உங்கள் வாய் தான். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தை வெளியார்கிட்ட சொல்லாதீங்க. வெளியில் நடக்கிற விஷயத்தை வீட்டில் நீங்கள் சொல்லும் பொழுது அதுக்கு விமர்சனம் வந்ததுன்னா அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் வீட்டில் உங்கள் வெளியில் நடக்கிற விஷயத்தை வீட்டில் மறைக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உடம்புல உஷ்ணம் சார்ந்த விஷயங்களால் கொப்புளங்கள், ஸ்கின் அலர்ஜி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் அனாவசியமான பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். விளையாட்டுத்தனமாக பேசுகிற விஷயம் விபரீதமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவங்கக்கிட்ட தான் உங்களுக்கு உரிமையாக சண்டை போடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் ஆலோசனை சொன்னீங்கன்னா
அவங்க கேட்டுக்கிட்டால் நல்லது, தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க கேட்டுக்கல அப்படின்னா அவங்களுக்கு நேரம் விழும் வரை நீங்கள் பொறுமை காப்பது அவசியம். துலாம் ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. 6ஆம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் யோகாதிபதி சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு சில செலவுகளால் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த செலவுகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது, உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவல் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இரவு 10:30 மணிக்கு மேலே சப்தமஸ்தானத்துக்கு 4 கிரக சேர்க்கை, அதாவது சந்திரன் 3 கிரக சேர்க்கையோடு சந்திரன் சேர்றதுனால உங்களுக்கு உறவுகளின் சந்திப்பு அல்லது தொலைபேசி அழைப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சில நெருங்கிய தொடர்புகளுடன் அல்லது நெருங்கிய உறவுகளுடன் மீண்டும் மனசு விட்டு பேசுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான முயற்சிகளில் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்படுவார்கள். அடுத்தவங்க உங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாத விஷயங்களை மனசில் எதிரித்தன்மையாக நினச்சிக்கிட்டு சங்கடப்படுறீங்க. அடுத்தவங்களுடைய உதவியை உதாசீனப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கங்கிற ஒரு நல்ல விஷயந்தான். அதனால் உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயம் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய எதிரி மனப்பான்மையிலிருந்து விடுதலை கிடைக்கும். புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய இடமாறுதல் உங்களுக்கு சட்டுன்னு கிடைக்கல அப்படின்னா அது உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தாது. சட்டுன்னு கிடைச்சா கூட உங்களுக்கு பெருசாக நஷ்டத்தை ஏற்படுத்தாது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அரசாங்க ரீதியான அல்லது உங்களுடைய அஃபீஷியல் ரீதியான முயற்சிகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சல் ஏற்படுத்தும். உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கையில் மெடிக்கேஷன் கிட் பக்காவாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா போகிற இடத்துல உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி 5ஆம் இடத்துல இருக்கிற சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கி உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்களை பேசுகிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த விஷயத்தை பேசினாலும் உங்களுக்கு அனாவசியமான அவமானம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாதமாக இருக்காதீங்க. குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் அல்லது வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் எதிர்பாலினத்தவர்களால் ஏற்படும். அந்த எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லிமிட் மீறி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அல்லது விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது பொறுப்புகள் கூடுவதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மேலதிகாரிகள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் மேலதிகாரிகள் உங்களை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அதையும் பெருசாக எடுத்துக்காமல் அதை செயல்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அதாவது எதையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா புதனின் நட்சத்திர சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் நட்சத்திரநாதனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு சந்திரன். மனசு சஞ்சலப்படும், மனசு குழப்பமடையும். குழந்தைகளை நினைத்து குழப்பம், கடந்த கால உறவுகளை நினைத்து குழப்பம், வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பம்னு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு குழப்பத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். தனுசு ராசி 4ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை இன்று உடல் சோர்வு ஏற்படும். அதுவும் குறிப்பாக ரொம்ப அதிகமாக வேலை வாங்குறாங்கன்ட்டு ஆஃபீஸில் நீங்கள் புலம்புவீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்கள் ஏற்படுத்துவாங்க. இன்று எதிர்பாலின நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அவங்களுடைய தப்பான புரிதல் காரணமாக உங்கள் பேரில் வன்மத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் உதவிகரமாக செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுகின்ற நாள்.
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பு தேவைப்படும். உத்தியோகத்தில், வேலையில், ஆஃபீஸில் உங்களுக்கு கடுமையான உழைப்பு இருக்குது. உடல் அசதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்பில் இருந்த எனர்ஜி எல்லாம் ட்ரைன் அவுட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வேலை பண்ணுவீங்க. இதனால் உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கோ பாராட்டு விழா நடத்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது. ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருந்தீங்க, அதாவது 58 வயசு 60 வயசில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி பாராட்டு விழா கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றி பெருமையாக மேலதிகாரிகள் பேசி அடுத்தவர்களுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகள் மட்டுமில்லாமல் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் கூட உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆனால் அலைச்சல் இருக்கும். கூட இருக்கிறவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசி உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. மொத்தத்தில் உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து உயர்வு ஏற்படும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக இன்றைக்கி திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் திருமணம் ஆனவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் வழக்குகள் இருந்தன. அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய தந்தை விஷயத்தில் தந்தை மூலமாக வர வேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தையுடைய உயில் இத்தனை நாளாக வெளியில் கிடைக்காம இருந்தது. இப்போ உயில் கிடைச்சி உங்களுக்கு சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வழக்குகளில் இழுபறி நிலைமையாக இருந்ததுன்னா அந்த இழுபறி நிலைமை உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுடைய மனசில் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க. அது உங்கள் குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தலைமை பண்புடன் செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு மேலதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகளால் பாராட்டப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு மனநிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய வேலையில் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நட்புகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கும்பராசி குடும்பஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை, அதாவது சனியும் சந்திரனும் சேர்றதுனால குழப்பம் அதிகரிக்கும் அல்லது மந்தத்தன்மை. கேட்குற கேள்விக்கு ஃபாஸ்ட்டாக பதில் சொல்ல மாட்டீங்க, நிதானமாக பேசுவீங்க. இந்த நிதானமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவங்க உங்களுக்கு நட்பாக இருந்தால் நிதானமாக பேசுங்க. உங்களுக்கு எதிரியாக இருக்காங்க அல்லது உங்களை பற்றி தப்பாக பேசக்கூடிய நபராக இருந்தால் அவங்கக்கிட்ட ஃபாஸ்ட்டாக பேசுங்க. உங்களுடைய ஃபாஸ்ட்னஸ் தான் அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. தந்தை விஷயத்தில் ஆரோக்கியமான சங்கடங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா, ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்பட்டிருந்ததுன்னா அதுலேருந்து விமோச்சனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சுய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஆதாயம் அதிகரிக்காது, லாபம் இருக்காது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் லாபம் இல்லாமல் செயல்படுவீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கும், மீடியா தொழில் செய்பவர்களுக்கும், பெண்கள் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும், அதாவது பெண்களுடைய பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்க வெற்றி அடைவார்கள். அவர்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆனால் வீண் பேச்சு சங்கடத்தை கொடுக்கும். அவசரப்பட்டு அனாவசியமாக பேசுறது, அதிக பிரசங்கத்தனமாக பேசுறதெல்லாம் குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசினீங்கன்னா எதிரிகளுக்கு லாபமாக போகும். அதனால் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்கள் குடும்பத்திலேயே எதிரிகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். மீன
ராசியில் சனி சந்திரன் சேர்க்கை. சந்திரன் உங்களுடைய சப்தம ஸ்தானாதிபதி 4, 7 கூடிய அதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தமாக மன உளைச்சல் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த விஷயத்திலேருந்து உங்களுக்கு விமோசனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு அதீத வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஏதாவது ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இல்லை லாட்ரி டிக்கெட், பிட்காயின் ட்ரேடிங் இதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே உங்களுக்கு நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் உறவுகளின் சங்கமம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு எதிரிகளிடமும் கூட வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் தன வருமானம் ஏற்படும். உங்களுடைய முதலீடுகள் இன்றைக்கி செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செலவு பண்ணுங்கள். அவசரப்பட்டு செலவு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு லாபத்தை கொடுக்குமே தவிர உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கி வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா பொறுமை காப்பது அவசியம். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லுக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய சொல் அம்பலம் ஏறுறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். வீடு மனை சார்ந்த விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுனால சில உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உறவுகள் வகையில் குறிப்பாக உங்களுடைய சகோதரிகள் வழியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.